بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. அடுத்ததாக நிசா டீச்சர் அவர்களுடைய வகுப்பு மாணவர்கள் ஃபைசான், ஷயான், அமீன், ஆகிப் மற்றும் ஆகிஃப் ஆகியோர் ஷே நோ டு ட்ரக்ஸ் என்கிற தலைப்பில் விழிப்புணர்வு நாடகம் நடித்து காட்டுவார். வீட்டுள்ள வரும்போது சலாம் சொல்ல தெரியாதுல அண்ணா தொடங்கினாரு காதங்கத்துல ஹதீஸா. அஸ்லாம் எப்போ சொல்லணுமா உனக்கு? ஃபஜர் தொழுட்டு வந்து குரான் எடுத்து ஓத தெரியாது அவனுக்கு? உறக்காதாப்பா. அவன் டியூஷன் உண்டுல்ல? போகல. ஏன்? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அப்போ நான் மட்டும் என்ன செய்ய? நீ இப்போ 12th படிக்கா? அப்பா ஸ்கூல் திறந்த அப்புறம் எல்லாத்துக்கும் போகலாம். நீ இன்னைக்கு போய் தான் அவன் டியூஷனுக்கு. பாப்பா போகலப்பா. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போக பிளான் பண்ணுது. என்ன விடுவீங்கல்ல? டூர் ஒன்று விடவும் முடியாது. ஆ ஏன் விட மாட்டீங்க? டூர் ஒன்று விடவும் முடியாது. அப்பா ப்ளீஸ் அப்பா இந்த ஒரே ஒரு வாட்டி விடுங்கோ. இந்த 12th முடியுது வரை அவன் இந்த டூர் பேட்ச் இடமே இல்லை. அப்பா ப்ளீஸ் அப்பா. நீ எவ்வளோ கேட்டாலும் விடவும் முடியாது. போங்க அப்பா, நான் உறங்க போகிறேன். ஸ்கூலுக்கும் போகல, ஒன்றும் போகல. மச்சியிலே சாப்பாடு ஐட்டம் வண்டி எல்லாம் ரெடியால? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பைசா கொண்டு வா. பைசா நம்ம நாட்டுல டூர் போகுது. வீட்டில் இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணி தான் வாங்கணும். நீ ராத்திரி 8 மணிக்கு போறது தெரியும்ல? எல்லாம் தெரியும். மச்சியிலே ஐட்டத்தை இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடும். அங்கேருந்து வாங்கினா விலை கூடுதல் ஆகும். சரி. இல்லையே நம்ம ஜானா கூப்பிட்டாண்டாம அதை அவனை உளிக்காண்டா. அவனை வாப்பா நம்மளோட எல்லாம் சேர விட மாட்டார்ல. எதுக்கும் விழிச்சு பார்ப்போம்ல. அதிலே வச்சு சொல்லு. என்ன டூர் வாரியா? லே போல நான் வாப்பாவே விட மாட்டேங்காது. வச்சிருக்கேன். நீ அவர்கிட்ட கொடுக்க, நீ பேச. லே அவர்கிட்ட பேசுதாமே சலாம் சொல்லிடு. ஹலோ ஹலோ மாமா, அஸ்லாம் வலைக்கும். வலைக்கும் ஸ்லாம். யாரு? நாங்கள் ஜயானோட ஃப்ரெண்ட்ஸ் மாமா. என்ன விஷயம்? ஜயானை டூர் விடுவீங்களா? அவன் நீங்கள் என்ன டியூஷன் போனீங்களா? ஆமாம் சொல்லு. ஆமாம் 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 ஆமாம். அப்போ ஏன் நீங்கள் அவனை கூப்பிடல? நீ டியூஷனுக்கு போனாலே அவனை விழிக்க முடியும். லே நீ சும்மா இருல, காலங்காத்தாலே தொடங்காது. இவனை டியூஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டானோடா. சாரி மாமா, மறந்துட்டு. முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிடாம இப்போ டூர் மட்டும் என்ன அவனை கூட்டிகிட்டு போறியோ? சாரி மாமா, நாங்கள் இனி அப்படி செய்ய மாட்டோம். அவனை டூர் ஒன்று விட முடியாது. ப்ளீஸ் மாமா விடுங்க மாமா. டூர் ஒன்று விட முடியாது. போங்கப்பா. மச்சியிலே ஐட்டம் வாங்க போமா. எல்லாம் வாங்க போ. ஸ்கூலு நேரம் ஆயிடுச்சு. இந்த எனவே எழுப்போம். ஸ்கூலு நேரம் ஆயிடுச்சு. அப்ப நானும் ஸ்கூலுக்கு ஒன்றும் போக மாட்டேன். ஏன் போக மாட்டா? ஏன் நீங்க என்ன டூர் விட்டீங்களா? அப்ப நான் எதுவும் ஸ்கூலுக்கு விட முடியாது. நீங்க டூர் விடாட்டா அப்ப நானும் ஸ்கூலுக்கு ஒன்றும் போக முடியாது. நீ இந்த 12th முடிதார இந்த டூர்னு பேட்ச் இடமே இல்லை. அப்பா விடுங்க அப்பா. நீங்களும் கூட்டிட்டு போக மாட்டீங்க, என்ன விட மாட்டீங்க. அப்பா டூருக்கு ஒன்று போகாண்டாம். அப்பா விடுங்க அப்பா. டூருக்கு ஒன்று விட முடியாது. அப்பா ப்ளீஸ் அப்பா. நீங்க மட்டும் டூர் விட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி நான் தொலைவ போகலாம் அப்பா. டூர் ஒன்று விட முடியாது. அப்பா ப்ளீஸ் அப்பா, கெஞ்சி கேட்க. டூர் நீ எவ்வளோ கெஞ்சினாலும் விடவே முடியாது. அப்பா ப்ளீஸ் அப்பா. மற்ற எல்லாருக்கும் அப்பா மட்டும் விடுங்க, நீங்க மட்டும் அப்பா விட மாட்டீங்க. அவனோட அப்பா எல்லாம் அரபியாக இருந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கானோ. நான் வளர ஒன்ன நம்பிதான் இருக்கேன். சரி அப்பா. ஆனால் இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் விடுங்க ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் கெஞ்சி கேட்க. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் விடுங்க. யாரு கூட போறா? அந்த ஃப்ரெண்ட்ஸு கூடயா போறா? ஆமா அப்பா, அவனோதான். அவனோட எல்லாம் தொலைவும் போகாம ஒரே தொலைவு போகாம அண்ணன் யாருன்னு ஃபோன் பார்த்துட்டு இருக்கானோ. பாப்பா நீங்க மட்டும் என்ன விட்டீங்கன்னா நான் அவனோட கூட்டிட்டு தான் அப்ப பள்ளிக்கு போவோம். அவனால அவனோட கூட்டு தான் பள்ளிக்கு போவோம். இப்ப எல்லாம் போற எல்லாம் தலைவெல்லாம் ஆயிரும். இல்ல அப்பா, அது சத்தியம். அல்லா வேலையில சத்தியம் போறேன், நம்ப மாட்டீங்களா? நான் இந்த ஒரு வாட்டுக்காரன் அது பூரா கேட்க கூடாது. சரியா அப்பா, நான் சொன்னதெல்லாம் செய்யணும். எல்லாம் செய்வாப்பா. அவனோட கூட்டிட்டு 5 நேரம் தொழுகை கன்ஃபார்மா போவாப்பா.
சரி, எவ்வளோ ரூபா? பாப்பா 3500 ரூபா. உன டியூஷன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு கட்டிடுவா இல்லாம இருக்க. இப்போ டூருக்கு 3500 ரூபா வேணுமா? பாப்பா ப்ளீஸ் அப்பா இந்த ஒரே ஒரு வாட்டி தாங்கோ. சரி, நான் சொன்னதெல்லாம் செய்வீல்ல? எல்லாம் செய்வோம் அப்பா தாங்கோ. அல்லாஹ் பயந்து எல்லா இடத்துலயும் நடக்கணும்னா. சரி அப்பா சரி. இல்லையே வச்சிரி சொல்லு. சக்சஸ்ல சக்சஸ் என்னத்துல சக்சஸ்? லே கேட்டியா என்ன வாப்பா விட்டுட்டாருல கேட்க வேண்டிய முறையில கேட்ட விட்டுட்டாரு. சொன்னேன்ல கேட்க வேண்டிய முறையில கேட்டா விடுவார்ல. ஆமாடா விட்டுட்டாரு. ஜான் டூர் வர நம்மள. இப்ப என்ன ஒரே ஃபன்னு தான். சரில இப்ப நான் எங்க வரணும் சொல்லுங்க. நான் லொகேஷன் கிட்ட வா. இன்னும் வாரம்ல இன்னும் வாரம். சார் டியூஷன் சார் ரூம். நீங்க பார்க்க சின்ன பசங்களா இருக்கு, எப்படி ரூம் தர முடியும்? இல்ல சார், நான் காலேஜ் தான் படிக்கும். ஆதார் கார்டு இருக்கியா? ஆதார் கார்டு கொண்டு வரல சார். அப்ப ரூம் கிடைக்காது. ப்ளீஸ் சார், இந்த ரைட் நான் எங்க சார் போய் தாங்குவோம்? வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கியா? இல்ல சார். இல்லாம ரூம் கிடைக்காது சார். ப்ளீஸ் சார். இல்ல ஆதார் கார்டு இல்லாம ரூம் தர முடியாது சார். ப்ளீஸ் சார், நாங்க இந்த ராத்திரி எங்க சார் போய் தாங்குவோம்? நீங்க மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வேற யாரு தெரியும்? ப்ளீஸ் கெஞ்சி ஆக்க ஒரே ஒரு ரூம் தாங்குவோம். இந்த ஒரே ஒரு நைட் மட்டும் தான். நாளை காலையில எழுந்தோட கிளம்பிடணும். கிளம்பிடுவோம் சார். 7 மணி முன்னாடி கிளம்பணும். கிளம்பிடுறோம் சார். சரி, ஒரு அப்பா நம்பர் தந்துட்டு போ. 8191 சொல்ல 8191. சரி ரூச் ஆயிடும். என்னெல்லாம சவுண்ட் எல்லாம் கேக்குது? இல்ல சார், ஜூஸ். ஜூஸ் தான். சரி சாவி தாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லே நம்மளுக்கு எப்போ அந்த பழக்கம்? இல்ல ஒரு ஃப்ளோல வந்துட்டல. எல்லாம் ஒரு ஃப்ளோல வா. அதான் சரி, நீ என்னத்து உன வாப்பா நம்பரை கொடுத்தா? டக்குன்னு மறந்து போய் கொடுத்துட்டம்பல. சரி சரி, அதெல்லாம் விடு, வந்த வேலையை பார்ப்போம். வா வா. அதிலே வாழை போயிட்டோம். 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க எங்க போனா உனக்கு என்ன? அம்மா அவன் எங்க? ஹலோ ஹலோ ஹலோ, உங்க தெரிஞ்ச பசங்க யாரும் எங்க டூர் வந்திருக்காங்களா? ஆமா, என்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. நீங்க இப்ப அவசரமா இங்க கிளம்பி வர முடியுமா? என்ன விஷயம்? அவங்க இங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வர முடியுமா? அப்படி என்ன வாரம்? சரி. தலையெல்லாம் வலிக்கல. டக்குன்னு ரூமை கிளீன் பண்ணி, இப்போ செக்கிங் வருவாரு. அதான் எடு. ஜயா எங்கடா போனா? அவன் நாத்திய ஒருத்த நம்பர் தந்தா இல்ல, அவனை பாத்தீங்களா? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க எல்லாம் சேர்ந்தான டூர் வந்தீங்க. அவன் இல்லாட்டா போக முடியாது மாமா. எனக்கு தெரியாது, நீங்க நைட்டு மட்டும் தான் இங்க இருக்கேன்னு சொன்னீங்க. காலையில கிளம்புங்க. அதெல்லாம் தெரியாது, நீ நைட்டு மட்டும் தான் கேட்டீங்க. காலையில கிளம்புங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இல்லை இவர்கிட்ட எல்லாம் வேலை ஒன்று நடக்க போயிடும்.
ஃபைசானவா ஜயானு வாப்பா ஹலோ ஹலோ வலைக்கும் அஸ்ஸலாம் பாய். நீங்க முஸ்லீமா? ஆமா பாய். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டோட பையன். பஸ் பஸ் ஜயானுக்கா? பையனோட ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜயான் எங்க? சின்ன பிள்ளை ஒண்ணு இல்ல, அவன் இங்க எங்க இருப்பான், நீங்க படிக்காது. அல்லாஹ் போறோம் உங்களை எல்லாம் நம்பி விட்டேன். ஆமா, அவன் கை குழந்தை இல்ல, இங்க தான் இருப்பான். போனா தேடி நம்ம எல்லாரும் சேர்ந்து. இப்போ ஜயான் இல்லைன்னா இப்போ போலீஸு ஃபோன் போடு. வேண்டாம் மாமா, இப்ப தேடி எங்க இருக்கா? நான் எங்க போனேனே தெரியல. நேத்தைய குடிச்ச நம்ம ஜூஸ்ல ஏதோ கால் இருந்துல. வாப்பா, நீங்க என்ன டூர் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க எங்க இங்க டூர் வந்துருக்கீங்க? அடிக்காதீங்க பாய். நான் படிச்சு அவனோட கூட போவாத போவாத போவாதேன்னு கேட்டியா நீ? இல்ல வாப்பா, நாங்க ஒன்றும் செய்யல, சும்மா ஃபன்னு பண்ணானா இப்படி நடக்கும் தெரியாது வாப்பா. ஃபன்னுன்னு சொல்லி இப்படி ஆறாமான செயல் செய்ய விடாது. இல்ல வாப்பா, நான் லைட்டா தான் குடிச்சேன். லைட்டா குடிச்சாலும் அது ஆறாமான செயல் இல்ல வாப்பா. இனிமே இப்படி பண்ண மாட்டோம். எங்களை சைத்தான் வழி கெடுத்துட்டான். ஆமா, எங்களை சைத்தான் வழி கெடுத்துட்டான். நாங்க இனி இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். டெய்லி 5 வத்து தொழுது, டெய்லி குரான் எல்லாம் ஓதலாம் மாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க போதை பத்தி ஜெலிரியா குல்லு ஷராபின் அஸ்கர ஃபஹுவ ஹராம். போதை தரும் ஒவ்வொரு பொருட்களும் தடை செய்யப்பட்டது. அன்பார்ந்த பெற்றோர்களே, இது நீங்கள் நினைக்கக்கூடிய மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு இதோட சீரியஸ்னஸ் ஒன்றுமே புரியலை. அவங்க எல்லாமே அலட்சியமாக போச்சு. ஹலால் எது ஹராம் எதுன்னு ஒன்றுமே தெரியல. பெற்றோர்கள் என்னதான் சின்ன வயசில் அவங்களுக்கு மார்க்க கல்வி கொடுத்து வளர்த்தினாலுமே அவங்க வளர்ந்த போல அது அவங்களோட வாழ்க்கையில் செலுத்துக்கு தவறியது தான் இது காரணம். அதுக்கு பிள்ளைகளை நம்மளால குத்தம் சொல்ல முடியாது. பிள்ளைகளை நம்ம சரியான பார்த்து வளர்த்தினாலுமே அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அவங்கள நல்லா அவங்கள சரியான முறையில் பார்த்து வளர்த்தது தான் இது காரணம். ஒவ்வொரு நாளும் அவங்க காலையில் எழுக்கும் போது துவா ஓதனியா, வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது துவா ஓதனியான்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் கேள்வி கேட்குறது ஒவ்வொரு பெற்றோரோட கடமை. இப்போ நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யாரெல்லாம் இப்போ இது இன்னைக்கு அவங்க பிள்ளைகிட்ட துவா ஓதுனீங்களான்னு கேட்டீங்க? கை தூக்குங்க. மாமி, நீங்க உங்க பிள்ளைகிட்ட காலத்தை எழுச்ச உடனே ஓதுன துவா சொல்லுறீங்களா? மாமா, நீங்க உங்க பிள்ளைகிட்ட காலத்தை எழுச்ச உடனே பாத்ரூம் போகல அந்த துவா சொல்லுறீங்களா? மாமா, நீங்க உங்க பிள்ளைகிட்ட வீட்டிலேருந்து வெளியேற துவா சொன்னீங்களா? சரி, இதெல்லாம் இருக்கட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? கை வைத்துங்க. இன்னைக்கு துவா சொன்ன ஆள் மட்டும் கை வைத்துங்க பாப்போம். ஏன் பாக்கி உள்ள ஆளெல்லாம் ஓதலையா? அதுவும் இல்லாமல் குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு தந்த அமானிதம். அந்த குழந்தைகளை அல்லாஹ் கிட்ட திருப்பி நம்ம கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம மார்க்கம் சொல்லி கொடுக்கணுங்கிற பேரில் நம்ம மாசாலை மட்டும் விட்டா போகாது. அவங்க மாசாலை படிக்கிறதை வீட்டில் எல்லாம் செய்யாங்களான்னு பார்க்குறது நம்ம கடமை தான். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு வளர்த்துக்கு ஒவ்வொரு பெற்றோரும் முயற்சி செய்வோம். இன்ஷா இதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக மார்னிங் பாய்ஸ் வகுப்பு மாணவர் முகமது நிஹால் அன்னலாரின் ஆட்சி முறை என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்துவார். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா வ யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பார்ந்த பெரியோர்களே, மதிப்புமிக்க மதரசா ஆசிரியர்களே மற்றும் என் அருமை நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒப்பற்ற ஆட்சி முறை குறித்து சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். ஒரு சாதாரண மனிதனாக தொடங்கி ஒரு மாபெரும் தேசத்தின் தலைவராக உயர்ந்த பின்பும் அவர்கள் காட்டிய எளிமையும் நீதியும் இன்றும் உலகிற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் உயர்வு தாழ்வு என்ற பேதாண்மை கிடையாது. சட்டம் அனைவருக்கும் சமமாக பாய்ந்தது. ஒரு முறை மஸ்கும் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிய போது அவர் செல்வாக்கு மிகுந்தவர் என்பதால் தண்டனையை குறைக்க சொல்லி நபிகளாருக்கு மிகவும் நெருக்கமான உசாமா பின் சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் பரிந்துரை வந்தது. அப்போது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துடன் சொன்னார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்கள் அழிந்து போனதற்கு காரணமே அவர்களில் பெரிய மனிதர்கள் தவறு செய்தால் தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள், எளியவர்கள் தவறு செய்தால் தண்டித்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவரது கையை நான் துண்டிப்பேன். இந்த செய்தியானது புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே திருக்குர்ஆன் 4வது அத்தியாயம் 58வது வசனம் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் ஆமனாத்தி இலா அஹ்லிஹா வ இதா தகம்து பைனன் நாஸி அன் ததகமு பில் அத்ல். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களை அவற்றுக்கு உரியவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கிடையே தீர்ப்பளித்தால் நீதியுடன் தீர்ப்பளியுங்கள். அடுத்ததாக நபிகளார் ஒரு சர்வாதிகார ஆட்சி செய்யவில்லை. எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் தன் தோழர்களுடன் ஆலோசனை கேட்பார்கள். இதுதான் இஸ்லாமிய ஆட்சியின் அடிப்படை பண்பான சுரா முறையாகும். இறைவன் தன் திருமறையில் 3வது அத்தியாயத்தில் 159ஆம் வசனத்தில் கூறுகிறான், வஷவ்வர்ஹும் ஃபில் அமர். நபியே, காரியங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்வீராக. அடுத்தபடியாக ஆட்சி என்பது சுகபோகம் அல்ல, அது பெரும் சுமை என்பதை அவர்கள் உணர்த்தினார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்பது நபிமொழி. ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்மை வியக்க வைக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபிகளார் வீட்டுக்கு சென்ற போது அவர்கள் ஒரு ஈச்ச ஓலப்பாயில் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் தழும்பு அவர்களின் மேனியில் பதித்திருந்தது. இதை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுத போது நபிகளார் சொன்னார்கள், உமரே, இம்மையின் சுகங்கள் மற்றவர்களுக்கு இருக்கட்டும், மறுமையின் சுகங்கள் நமக்காக இருக்கட்டும். மக்களின் பசி தீர்ப்பதே முதன்மையாக கருதினார்கள். அவர்கள் வஃபாத்தாகும் நேரத்தில் கூட ஒரு சாதாரண கவச ஆடையை ஒரு யூதரிடம் குடும்ப செலவிற்காக அடக வைத்து வந்திருந்தது. அன்பார்ந்தவர்களே, அன்னலாரின் ஆட்சி முறை என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது அன்பும் நீதியும் கலந்த மனிதநேய புரட்சி. அத்தகைய உன்னதமான பண்பை நம் வாழ்விலும் நம்மை சுற்றியுள்ள சமூகத்திலும் கடைபிடிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வார்தன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.